வெல்கம் அவர் சேனல். கதைகள் கற்பனையானது. மேட்டுப்பட்டி ஒரு சின்ன கிராமம்தான். மழை பெஞ்சா விவசாயம் நடக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்குது தீப்பெட்டி தொழில். பக்கத்தில் நகரம் இருக்குது. தினசரி நகரத்துக்கு போய் வராமல் பிழைப்பு நடக்காது. மக்கள் போய் வர ஒரே ஒரு டவுன் பஸ் விட்டுருக்காங்க. காலையில் 8:30 மணிக்கு வந்து போகும். அந்த ஊருக்கு அது போதுன்னு முடிவு செஞ்சுட்டாங்களாட்டிருக்கு. அந்த பஸ்ஸு ஊரில் ஒரு ஆள் மாதிரி ஆகிடுச்சு. எல்லாரும் அந்த பஸ்ஸை 8:30 வந்துட்டானா, 8:30 போயிட்டானா, இன்னைக்கு 8:10 மணிக்கு தான் வந்தான் அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. இன்னைக்கு மணி 10:30 ஆகிடுச்சு, இன்னும் 8:30 வரலையே. ஊர் கடைசியில் ஒரு வேப்ப மரம் இருக்குது, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. வேப்ப மரத்தடியில் இன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம். எல்லாரும் 8:30 திட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்படி செய்வானா, அநியாயம் பண்ணுறானே, 10:30 மணி வெயிலில் வேற சூட்டை கிளப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. கூட்டத்தில் ஒரு நெருமாத கர்ப்பிணியும் இருக்காங்க. இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவம் ஆகிற மாதிரி இருக்குது. இடுப்பை பிடிச்சிக்கிட்டு பாவம் அவங்க வெயில்லையும் புழுக்கத்துலேயும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட கணவர் டெய்லர் கந்தசாமி பஸ்ஸு இன்னும் வரலையேன்னு காரசாரமாக திட்டிகிட்டு இருந்தார். இது எல்லாத்தையும் சுப்பநாயக்கர் பார்த்து மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் இப்படியா இருந்தோம்? பஸ்ஸு உண்டா, ரயில் உண்டா? காசினாலும் ராமேஸ்வரனாலும் நடதான். கட்டு சோத்த தலையில் தூக்கிக்கிட்டு நடைய விட்டால் 4-8 ஊர் வந்துடுவோம். இப்போ சனங்களுக்கு இடுப்பும் போச்சு, நடையும் போச்சு அப்படின்னு சுப்பநாயக்கர் சிரிச்சிட்டார். பாலத்தில் ஏறி நின்றுட்டு சின்ன பசங்களாம் ரோட்டையே பார்த்துட்டு இருந்தாங்க. தூரத்தில் 8:30 வந்துட்டு இருந்தான். வெள்ளை பஸ்ஸு வெயிலில் மீனுங்குச்சு. 8:30 வந்துட்டான்னு குதிச்சுட்டு சின்ன பசங்களாம் ஓடுனாங்க பஸ்ஸுக்கு. மக்கள்லாம் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு தயாரானாங்க. டெய்லர் மனைவியும் ரெடியானாங்க. சுப்பநாயக்கர் முக்கி முனகி எழுந்தார். மூட்டு வழியால் நிற்க முடியாமல் தள்ளானார். பாங்னு அலறியபடி பஸ் வந்து நின்றுச்சு. புழுதியும் பறந்துச்சு. அடிடா பொடிடான்னு எல்லா சனங்களும் ஏறினாங்க. கத்திரிக்காய் மூட்டையோட ஒருத்தர் நடுவில் மறிச்சிட்டு நின்னார். இடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரே நேரத்தில் ஏறினாங்க. இறங்க வேண்டியவங்க உள்ளே நின்றுட்டு முழிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அறிவு இருக்கா அப்படின்னு கத்துறாங்க. ஏறின ஆட்கள்லாம் கீழே தள்ளுறாங்க. கீழே நின்னவங்கள மேலே தள்ளுறாங்க. மேலே நின்னவங்க கீழே தள்ள, கீழே நின்னவங்க மேலே தள்ள, ஒரே தள்ளுமுள்ளா கிடக்கு. சன்னல் வழியாக துண்டை உள்ளே போட்டு சீட்டு பிடிக்கிற பழக்கெல்லாம் கிராமத்தில் செல்லுபடியாகாது. அந்த கொடுமை டவுன்களில் தான். அதனால் முதல்ல ஏறினவங்களுக்கு உட்கார சீட் கிடச்சிரும். மற்றவங்க நின்றுட்டு தான் பயணம் செய்யணும். இடிப்பட்ட சின்ன குழந்தைங்கள்லாம் ஒன்று கத்தி அழுறாங்க. களி முத்தி போச்சு அப்படின்னு சுப்பநாயக்கர் சத்தமாக சொன்னார். உட்கார சீட் இல்லை, கீழே உட்காரலான்னா அதுக்கும் வழி இல்லை. நிற்கிறதே பெரிய காரியமாக இருக்குது. அவ்வளவு கூட்டம். கடைசி வர நின்றுட்டே போயிட முடியுமா? சரி, கிழவன் நிற்கிறானே, எந்திரிச்சு உட்கார இடம் கொடுப்போம் அப்படின்னு இந்த பூமியில் ஒருத்தர் காத்து தோணுதா? பூமியில் இறக்கம் வத்தி போச்சு, காலமும் கெட்டு போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சுப்பநாயக்கர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவர் சொன்னது கூட்ட இறைச்சல் யாரோட காதிலே விழலை. சுப்பநாயக்கருக்கு தனக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறது கூட வருத்தமாக இல்லை. ஆனால் அந்த டெய்லரோட மனைவி வயிற்று பிள்ளைக்காரி இல்லையா, அவங்களுக்கு கூட சீட்டு தரதுக்கு யாருக்கும் மனசு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. காலை இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அடடா, கொஞ்சம் கூப்பாடு போடாமல் தான் இருங்களேன், டிக்கெட்டை போட விடாமல் சேச்சே அப்படின்னு கண்டக்டர் கூப்பாடு போட்டார். சுப்பநாயக்கருக்கு வயிற்றெரிச்சல் ஒரு பக்கம், அடக்க முடியாத சிரிப்பு ஒரு பக்கம். கலிகாலம் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டாரு. இந்த கலாபரத்தில் நடுவில் டிரைவர் வண்டியாக ஓட்ட ஆரம்பிக்கிறார். குழியுமா ரோடு. பஸ்ஸு குதிச்சு போகுது. மக்கள்லாம் இங்கிட்டும் அங்கிட்டுமா சாயிறாங்க. சுப்பநாயக்கர் பாடு திண்டாட்டம் ஆகிடுச்சு. முட்டு வலியோட நிற்கவும் முடியாமல் வந்துட்டு இருந்தார். இப்போ குதிக்கிற பஸ்ஸில் உரிமை மேளத்துக்காரர சாமி மாதிரி ஆக்கிட்டாரு. ஐயோ அத்தா ஆண்டவா அப்படின்னு ஒவ்வொரு குதிக்கும் ஒரு சாமியை சொல்லிப்படி வந்துட்டு இருந்தார். இவ்வளோ குழுக்களில் என்னதான் நடக்காது. நகரத்தை நெருங்கி பஸ் போயிட்டு இருந்துச்சு. டெய்லர் மனைவிக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. ஐயோ அம்மா அப்படின்னு கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. இடுப்பு வலி அப்படின்னதும் பஸ்ஸே கப் சிப் அமைதி ஆகிடுச்சு. 2 பேர் உடனே எழுந்து பிள்ளைத்தாச்சிக்கு உட்கார இடம் கொடுத்தாங்க.
பைய அப்படின்னு எல்லாரும் சொல்லி அவளை உட்கார வச்சாங்க. அவளுக்கு நாவறட்சியும் கண்ணை இருட்டிட்டும் வந்துச்சு. டெய்லருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. டிரைவர் தனக்கு குடிக்கிறதுக்காக பாட்டிலில் வச்சுருந்த தண்ணீரை அவளுக்காக கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு தன்னை திட்டினவனோட மனைவின்னு கூட அவர் நினைக்கல. வண்டியை நேரம் ஆஸ்பத்திரிக்கு விடுங்க அப்படின்னு எல்லாரும் ஒரே குரலில் சொன்னாங்க. இடைவெளியில் நிறைய பேர் இறங்கவும் வேண்டி இருந்துச்சு. ஆனால் அது பரவாயில்ல, நடந்து போய்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. நல்லபடியாக ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்த்துடணுன்னு, பிரசவம் நல்லபடியாக ஆகணும் அப்படின்னும், மாரியாத்தா காப்பாத்து அப்படின்னு பஸ்ஸில் நிறைய பேர் சாமி கும்பிட்டாங்க. சண்டை சத்தமாக கிடந்த பஸ் இப்படி மாறிடுச்சு. பஸ்ஸு ஆஸ்பத்திரிக்கு போய் வாசலில் நின்றுச்சு. வழி விடுங்க அப்படின்னு ஆண்கள் சொல்ல 2 பெண்கள் கைத்தாங்கள கர்ப்பிணியை கீழே இறக்குனாங்க. அதுக்குள்ளே இன்னும் 2 பேர் உள்ளே ஓடி போனாங்க. டாக்டர் அம்மாவை விவரம் சொல்லி வாசலுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஆஸ்பத்திரியில் பத்திரமா சேர்த்துட்டாங்க. டெய்லர் கந்தசாமி கண்ணில் கண்ணீர் மாலையாக ஓடுது. எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டான். டிரைவர் அலாரம் கொடுத்தாரு. ஆரன் சத்தம் கேட்டதும் தாமதம். பழையபடி அடிடா புடிடான்னு எல்லாரும் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. பழைய கூப்பாடும் சண்டையும் சின்ன குழந்தைங்களோட அழுகுறலும் மீண்டும் கேட்க ஆரம்பிச்சுது. எல்லாத்தையும் பார்த்து சுப்பநாயக்கர் வாயடிச்சு போனார். எல்லார் மீதும் ரொம்ப பிரியமும் வந்துச்சு. மனுஷன் இன்னும் ஈரத்தோட தான் இருக்கான் அப்படின்னு நினச்சி தலையாட்டிக்கிட்டாரு. நேரம் வரும்போது தான் மனுஷன் தன்னோட உண்மையான குணத்தோடு வர்றான். மனுஷத்தன்மை பூமியில் எப்பவும் வத்தி போகாது அப்படின்னு சுப்பநாயக்கர் சிரித்தார். இது ஆனந்தமான சிரிப்பு. அவ்வளோதான் கதை. நம்மள நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணுறப்போ நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். மறக்க முடியாத நிறைய அனுபவங்கள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் நம்மளோட சேனலில் முதல் கதை. கதை எப்படி இருந்துச்சுன்னோ கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.